நான் ஒரு வெற்றியாளன் ஆன்மீக பக்கத்திற்கு வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. இப்போ வரலாற்றில் கழுதைகள் பழமையான பாலூட்டி இனங்களில் ஒன்று. இவை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனிதர்களால் வளர்க்கப்பட்டு சுமைகள் சுமக்கவும் போக்குவரத்துக்கும் பயன்பட்டு வந்துள்ளன. இன்று வரை சில சமூகங்களில் பாரம்பரிய மருத்துவத்திலும் விவசாயத்திலும் கழுதைகள் முக்கியமான பங்கு வகிக்கின்றன. பழமையான வீட்டு விலங்குகள். கழுதைகள் குதிரை இனத்தைச் சேர்ந்த பாலூட்டிகள். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே மனிதர்களால் வளர்க்கப்பட்டவையாகும். சுமை சுமத்தல். பழமையான நாகரிகங்களில் சக்கரங்கள் இல்லாத இடங்களில் கழுதைகள் சுமைகளை சுமந்து செல்ல பயன்படுத்தப்பட்டன. இவை விவசாய பொருட்களையும் மற்ற பொருட்களையும் கொண்டு செல்வதற்கு உதவின. இப்போ கழுதை விடாமுயற்சி மற்றும் பொறுமையை குறிக்கும். கழுதையின் எளிமை, கடின உழைப்பு போன்ற குணங்கள் பல கதைகளிலும் இலக்கியங்களிலும் சித்தரிக்கப்பட்டுள்ளன. இப்போ நம்ம கழுதையும் கல்யாணம் பண்ணி வச்சா மழை வரும்னு சொல்லுவாங்க. அது எப்படி அப்படின்னா, உண்மையிலே அது கழுதையும் கல்யாணம் பண்ணி வச்சா அதுக்கே தெரியாது அது கல்யாணம் ஆச்சுன்னு. அது எப்படி அர்த்தம்னா, கழுதை இனப்பெருக்கம் ஆகும்போது, அது குட்டி போடும்போது அந்த குட்டிக்கு பால் தேவைப்படும். பால் தேவைன்னா கழுதை புல் மேயணும். புல் இருக்கணும்னா மழை வரணும். மழை வந்தால் தான் புல் வளரும். அப்போது அந்த கழுதை குட்டிக்காக மழை வரும். இது ஒரு தொடர்பு, மழைக்கும் கழுதைக்குமான ஒரு நமக்கே புரியாத ஒரு தொடர்பு அப்படின்னு சொல்லிட்டு அதனால் இப்படி சொல்லியிருப்பாங்க. உண்மையில் அப்படி கழுதையும் கல்யாணம் பண்ணிக்க முடியும், யாராலையும் முடியாது. அது கழுதைக்கும் தெரியாது. இது இனப்பெருக்கம் அதிகமாகும்போது எந்த இடத்துலலாம் கழுதைகள் இனவிருத்தி, நிறைய கழுதைகள் குட்டி போட்டுக்கிட்டு அங்கங்கே பரவி இருக்கோ அந்த இடத்துல நிறைய மழை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிற ஒரு கதை. இப்போ கழுதைனாவே என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு வித்தியாசமான பேச்செலாம் இருக்கும். அந்த பேச்செலாம் தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா கழுதை எப்பயுமே ஒரு சுமையை சுமக்குது. அதனுடைய எடையை விட அதிகமான சுமையை சுமக்கும் தன்மை கொண்டது. மனிதர்களுக்காக உழைக்கக்கூடிய ஒரு விலங்கு. இப்போ நம்ம நமக்காக ஒரு விலங்கு உழைக்குதுன்னா அதுக்கு நம்ம எவ்வளோ நாம் அதை பாதுகாக்கணும் இல்லையா? உடனே தொட்டு கும்பிடணுமான்லாம் இல்லை. அதை இப்போது வாழும்போதும் அது வயதாகி இறந்த பிறகும் அதன் மீது ஒரு கீறல் கூட விழாமல் நம்ம பார்த்துக்கணும். இப்போது ஒரு விலங்கு இருக்குது, நம்மக்கிட்ட ஒரு விலங்கு இருக்குது. அதை நம்ம பயன்படுத்தினா தான் அதனுடைய விருத்தி, அதனுடைய இனப்பெருக்கம், அதனுடைய அதிகமான கழுதையை நம்ம பார்க்க முடியும். அதிகமான விலங்குகள் நாம் பார்க்க முடியும். அந்த மாதிரி நம்ம பயன்படுத்தும் போது தான். இப்போ நீங்கள் ஒரு பொருள் வாங்குறீங்க, கடைக்கு போயிட்டு உங்களுக்கு பயன்படாத பொருளை நீங்கள் வாங்கிட்டு வீட்டில் போட மாட்டீங்க. அந்த மாதிரி தான் நாம் விலங்குகளை, இந்த கழுதையை நாம் எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறோமோ, நம்ம பாலுக்காக பயன்படுத்துகிறோம். அதனுடைய சாணம் எருவாக ஒரு இடத்துல போட்டோம்னா, எல்லாத்தையும் ஒரு நாளாக ஒரு இடத்துல போட்டோம்னா
அது எருவாக மாறும். அது விவசாயத்துக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும் அந்த எரு. இப்போ எப்படின்னா, ஒருத்தர் சாப்பிடாம வேலை செய்யணும் எப்படி இருக்கும்? வேலை செய்ய முடியுமா? அந்த மாதிரி தான் மண்ணுக்கு வந்து இந்த எரு வந்து ஒரு உணவு. அப்போ தான் அந்த மண் வந்து உழைக்கும், உங்களுக்கு வந்து பயிர் விளைச்சலை கொடுக்கும். எதுவுமே போடாமல் பயிர் வச்சுக்கிட்டே இருந்தால் எப்படி? அது வளருமா? பயிர் வளராது. அப்போ இந்த எரு தான் வந்து பயிருக்கு முக்கியமான ஒரு சக்தியை கொடுக்கும். அந்த மண்ணுக்கு சக்தியை கொடுத்து அந்த பயிரை வளர வைக்கும். அப்போது மனுஷனுக்கு சாப்பாடு எந்த அளவுக்கு முக்கியமோ, மண்ணுக்கு இந்த எரு உரம் ரொம்ப முக்கியமான ஒன்று. இப்போ இப்படி எருவாக பயன்படுத்து, அதனுடைய சாணம் எருவாக பயன்படுத்து. பாலில் வந்து பார்த்திங்கன்னா, குறைந்த அளவு பாலில் மிகுந்த அளவு ஊட்டச்சத்து நிறைந்ததாக இருக்குது கழுதையோட பாலில். அப்படி பார்த்தோன்னா நமக்கு தேவையான எடைகளை, இப்போ நம்ம ஏதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகணுன்னா, இப்போ அந்த கழுதின் மேலே வச்சு எடுத்துகிட்டு போகிறது மூலமாக நமக்கு வந்து உதவுது. அதனுடைய சாணம் விவசாய நிலத்துக்கு உதவுது. அதனுடைய பால் குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் உதவுது. அப்படின்னா இவ்வளோ நல்ல ஒரு பயனளிக்கக்கூடிய ஒரு விலங்கு அதிகமான இடத்துல உலகம் முழுவதுமாக பரவி கிடந்தால் அதிகமான நன்மைகள் எல்லா மனிதர்களுக்கும் கிடைக்கும். அதனால் வந்து கழுதைகளின் பற்றிய தவறான பேச்சுக்களை தவிர்த்து விட்டு அதன் முக்கியத்துவத்தை உணர வேண்டும். முக்கியத்துவம்னா எந்த அளவுக்கு கழுதை வந்து மனிதர்களுக்கு முக்கியமானது அப்படின்னு உணரணும். இப்போ கழுதையெல்லாம் பார்த்தோன்னா, இப்போ காட்டு விலங்குகள்லாம் சுத்தமாக பயப்படாது. காட்டு விலங்கு பார்த்துலாம் அது பயப்படாது. அது என்ன, அது இப்போது கழுதை புலியாக இருந்தாலும், இப்போது எந்த ஒரு விலங்காக இருந்தாலும், சிங்கமே வந்தாலும், புலி வந்தாலும், சிறுத்தை வந்தாலும், எந்த ஒரு விலங்கு வந்தாலும் அதை கழுதை வந்து என்ன பண்ணுன்னா அடித்து விரட்டிடும். கழுதை வந்து எந்த ஒரு விலங்குக்கும், ஆக்ரோஷமான விலங்குக்கு பயப்படாது, தூக்கி வீசிடும். அப்போ மனிதர்களுக்கு மிகவும் அதிகமான பயனை தரக்கூடிய இந்த கழுதை, புனிதமான கழுதை, அதை நாம் பாதுகாக்கணும். அது இன்னும் வளரணும். நம்ம கூட அது இன்னும் வளரணும். இப்போ நாம் வந்து வீட்டு விலங்குன்னா விவசாயத்துக்கு பயன்படுத்துறது, நமக்கு தேவையானது பயன்படுத்துறது, இப்போ பொதி சுமூகத்துக்கு பயன்படுத்துறது. பொதி என்னென்னா நமக்கு தேவையானது அரிசி பருப்பு இந்த மாதிரியான. இப்போ பால் எடுத்துகிட்டு வரணும்னா பால் டின்னு வச்சு கட்டி எடுத்துகிட்டு வரலாம் அந்த மாதிரி. ஏன்னா கழுதைனாவே வந்து சுமக்கிறதுக்கு அதனுடைய குணமே அதான், சுமக்கணும். அப்போது இந்த சுமை தாங்கி, கழுதை வந்து ஒரு சுமை தாங்கி. இப்போ நம்ம வந்து அதுக்கு நாம் செய்ய வேண்டியது என்ன? நமக்கு தேவை, அதை பயன்படுத்துறது மூலமாக அதனுடைய வளர்ச்சி அதிகமாகும். அப்போ நம்ம அதிகமான இடத்துல இந்த மாதிரி சுமை தூக்கவும் விவசாயத்துக்கும் பால் உற்பத்திக்காகவும் பயன்படுத்தோம்னா நம்ம இன்னும் அதிகமான ஒரு கழுதை வளர்ச்சி நம்மை சுற்றி இருக்கும். அதனால் மனித குலம் இன்னும் மேன்மையடையும். இப்போ நம்ம கழுதையை நம்ம நல்லபடியாக பார்த்துக்கணும், முறையாக கவனிக்கணும்.
அதை பாதுகாக்கணும். அதனால் எல்லா வகையான முன்னேற்றமும் நம்ம பார்க்க முடியும். நம் வாழ்க்கையில் நிறைய முன்னேற்றத்தை பார்க்க முடியும். கழுதைன்னாவே பொறுமை, எல்லாத்தையும் சுமக்கிறது, எல்லாத்தையும் சுமந்து வாழ்நாள் வரைக்கும் சுமக்கும். இப்போ எவ்வளோ பெரிய நல்ல ஒரு விலங்கு. அதனால் கழுதையை நாம் பாதுகாக்கணும், அதை முறையாக கவனிக்கணும். நன்றி.